ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோம். இது காலையில் அவசர நேரத்தில் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கெலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப நேரம் ஊறணுங்கிறது கிடையாது. கையில் எடுத்து அழுத்துனீங்கன்னா பருப்பு ரெண்டாக உடையுது இல்லைங்களா, இந்த அளவுக்கு ஊறி இருந்தால் சரியாக இருக்கும். அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி சேர்த்துட்டு அதையும் நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. 1 கப் அரிசிக்கு அரை கப் பருப்புங்கிறது நமக்கு சரியான ஒரு அளவு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் இதில் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 பிரியாணி இலையை உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம். சோம்பு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 10 பல் பூண்டு, இது சின்னதுங்கிறதுனால 10 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 4 சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இது கூட 3 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணினது, கொஞ்சமாக கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கையளவுக்கு புதினா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு குழையணும், அது வரைக்கும் இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வந்திருக்கு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், அதனால் ரொம்ப அதிகமாக மிளகாய்த்தூள் சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு அரை டீஸ்பூன் சரியாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருங்க. கூடவே அரிசியையும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அரிசி, பருப்பு, மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அதாவது 1 கப் பாசுமதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, அரை கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு அரை கப் தண்ணி, மொத்தமாக 2 கப் சரியாக இருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வேய்ங்க. தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா திரும்பவும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 1 கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே மூடி போட்டுட்டு மிதமான தீயில் 2 விசில் விட்டு எடுத்துருங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. திறந்ததுக்கப்புறமா இதை பொறுமையாக கலந்து விடுங்க. சாதம், பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட குழையில, அடிப்பிடிக்கவும் இல்லை, நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு சைடிஷ் கூட தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.